Hello everyone, welcome to Allo Media channel and you are watching the second episode of our podcast series. And in the podcast oda main purpose என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ரியல் டேலண்டட் பீப்புளை பற்றி தெரியறதே இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்களுடைய ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறது தி கிரேட் லெஜண்ட், தி இன்ஸ்பைரிங் பர்சன், நேஷனல் லெவல் ஸ்ட்ராங் அயன் மேன் அப்படின்னு சொல்லப்படுற கேப்டன் கே கண்ணன். ஹாய் சார், நாங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் வந்துட்டு ஒரு நாகர்கோயில் ஜம்போ சர்க்கஸில் ஒரு 80 கிலோ இருக்கிற ஒரு உருண்டையை நீங்கள் வந்துட்டு கையால் தூக்கி ஒரு சாகசம் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 13 டன் இருக்கக்கூடிய ஒரு லாரியை நீங்கள் அசால்ட்டாக தூக்கி பயங்கரமாக நீங்கள் சாகசம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படி வந்துச்சு? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் சின்ன வயசுலேருந்தே பல்வேறு சாதனைகள் நான் பண்ணியிருந்தா கூட குறிப்பாக அதாவது நீங்கள் முதலே ஜம்போ சர்க்கஸை பற்றி கேட்டுட்டீங்க. அதுதான் பெரிய ட்ரெண்டானது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். அன்றைக்கி நான் எல்லாரும் மாதிரி தான் ஃபேமிலியோடு சர்க்கஸ் பார்க்க போய் பிளானிங் கிடையாது. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்வு நடந்து. அதில் பார்த்திங்கன்னா அந்த பைக் ரேஸுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கல் தூக்குற இது இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு இன்டிமே மட்டும் எனக்கு கிடைச்சிது. எனக்கு ஜிம்மில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதில் இருக்குது, ஆனால் எவ்வளோ வெயிட்டுங்கிறது தெரியாது. அப்போ அன்னைக்குள்ள நிகழ்வில் அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி யாராவது லிஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டதுனால எனக்கு என்னென்னா ஃபேமிலியோடு இருந்ததுனால அவர் வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பார், நம்ம யதார்த்தமாக தானே என்ன சொல்கிறது பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம சடனாக போய் லிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஜுரி வரும். எனக்கு ஃப்ரெண்ட் ரோல் எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கவங்க அவ்வளோரும் நீங்கள் போய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சொன்னால் நம்ம போய் பண்ண முடியாது. ஏன்னா அது வெயிட் கண்டிப்பாக இருக்கும்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக சடனாக நம்ம வார்ம் அப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. தென் ஒரு 4 பேர் வந்தாங்க அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரைட் ஹேண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். லிஃப்ட் பண்ணி முடிஞ்சளவு ஓவர் கட்டு லிஃப்ட் ஆச்சு. சரி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே அந்த நிகழ்வு எப்படின்னா, நான் வெளியே புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் கன்னியாகுமரி மீம்ஸோட அட்மின் நம்ம சாம்ஜியோ. அவன்கிட்ட நான் கேட்டேன் வெளியே தம்பி எப்படிடா என்னன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு அவன் சொன்னான். எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. பார்த்துட்டு அந்த வீடியோ மட்டும் நான் அனுப்பி கேட்டேன். எனக்கு அதில் அந்த நிகழ்வோடது அவன் ஒரிஜினல் ரெசல்யூஷன் அனுப்பலை, வாட்ஸ்அப்பில் அனுப்பி தான் நான் பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ பண்ணியிருக்கேன்ட்டு. காலையில் 7 மணிக்கு பாலிமர் டிவிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ, அதாவது ஒரு கல் ஏதாவது நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னேன் அவன்கிட்ட. திரும்ப சரி நீங்கள் அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு 9 மணிக்கு சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏதாவது கல் ஏதாவது தூக்குனேன்னு ஃப்ரெண்டு ஏதாவது எனக்கு கால் பண்ணாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்தில் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லா சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே என்னோடய வீடியோ தான் இருந்துச்சு. அன்னைக்கு அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, நார்மலாக நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த எவ்வளோ பண்ணியிருக்கோம். அன்னையோட நிகழ்வு எப்படின்னா ஒரு இயற்கையாட்டு நடந்த ஒரு நிகழ்வு. அது எல்லாரும் வரவேற்கப்பட்டது. குறிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாத்தையும் பேசிட்டு. ஆமாம், ரொம்ப அதாவது நான் லாரி, பைக்கு, காரு கிட்டத்தட்ட ஒரு 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி அந்த சர்க்கஸில் கிடைச்சிது. ஏன்னா சடனாக ஷர்ட்டில் பண்ணது, அதான் மெயின் ரீசன். ஏன்னா பிளான் கிடையாது, நம்ம டிஷர்ட்டு போடல, ரிஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணல. ஏன்னா அவர் எவ்ரி செஷன் எவ்ரி ஷோ அவர் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஈஸியாக பண்ணிடலாம். பட் நம்ம அந்த இடத்துல பண்ணும்போது அது ரொம்ப, ஏன்னா ஷர்ட்டில் பண்ணனால என்ன கொஞ்சம் ரீச் ஆச்சு. அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா கூட்டத்துலேருந்து எழும்பி போய் டக்குனி யாரோ சொன்னதுக்காண்டி யாரும் பண்ண முடியாது. அந்த இடத்துல பண்ணாலும் அதுதான் ஒரு மெயின் ரீசன். உங்களுக்கு அந்த ப்ரௌட் மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? உங்க ஃபேமிலி எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க? இல்லை அன்னைக்கு அது யாருக்குமே இவ்வளோ ரீச் ஆகணும்னு யாருக்கும் தெரியாது, எனக்குமே தெரியாது. நான் அதை சொன்னேன், சொன்ன மாதிரி அந்த லாரி இழுக்கும்போது, ஃபஸ்ட்டு லாரி இழுக்கும்போது நல்ல ரீச் கிடச்சிது. ஆனால் அதோட பன்மடங்கு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 80-90% பாப்புலேஷன் நான் சர்க்கஸில் கல் தூக்குனே கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க.
அதாவது இயற்கையோட சக்தி வந்து அதுதான் அன்னைக்கு தான் நான் பார்த்தது. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி நம்ம ஒரு ஸ்டண்ட் பண்ணி ஒரு பேப்பர் ஆர்டிக்கிள்லாம் வந்தால் கூட அந்த நிகழ்வு, ஆனால் அன்னைக்கு வந்து எப்படி ஹாப்பி ஆச்சுன்னா, சரி நமக்கு வந்து கடவுள் வந்து நம்ம ஒரு 10% போக அவர் 100% நம்மளை வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு தகுதியான ஆளுன்னா தகுதியான ஆளு தான். அது எனக்கு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். டெஃபினட்டாக வந்து சூப்பர். ஸோ உங்களுடைய கேப்டன் கே அப்படின்னு உங்களுக்கு கூப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குல்ல. ஸோ ஏன் எல்லாருமே கேப்டன் கே அப்படின்னு கூப்பிடுறாங்க? இது நீங்களே வச்சதா இல்ல மக்கள் உங்களுக்கு வச்சதா? அதாவது கேங்கிறது என்னோட இன்சிலு. ஓகே. அந்த கேப்டன்கிறது ஒரு தலைமை. அதாவது இந்த ஜிம்மு நம்ம அதாவது வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு நல்ல தலைவராக இருக்கணும், அந்த மாதிரி. அதுதான் என்னோட இது. ஆக்சுவலி இங்கே வந்து ஜிம் பிளான் கிடையாது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். நான் வந்து லாஸ்ட்டாக இது டிஜிபிக்கு தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுனில் எல்லாருக்கும் தெரியும். யதார்த்தமாக தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தது. ஆக்சுவலி சென்னையில் தான் ஜிம் பிளான் வச்சுருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணி அது ஒரு நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சார். ஸோ இந்த ஜேர்னி வந்து எப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதாவது ஃபிட்னஸ்ஸு, ஜிம்மு, அதை உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் அதாவது விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே தான் இருக்கேன். பார் விளையாடுறது, ரிங்ஸ் விளையாடுறது. அதுக்கு பிறகு வந்து ஒரு 9th 10thலேயே பார், இந்த யூஸ்வலாக நம்ம பார்க்கில் இருக்கோம்ல அந்த டபுள் பார் விளையாடுறது, அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 11th 12th வந்து ஜாவ்லின். நான் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு எனக்கு ரெகனைஸ் பண்ணது வந்து நம்ம ஜாவ்லின் த்ரோவில் வந்து தமிழ்நாடு செகண்ட், நம்மளோட டிவிஷனல் டிஸ்ட்ரிக், அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் அடித்து அதுக்கப்புறம் ஸ்டேட் போனேன் சேலம். அப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸ். ஏன்னா +2ல் வந்து மார்க் ரொம்ப கம்மி தான், எனக்கு வந்து மார்க் அவ்வளோ கிடையாது. அதனால் அந்த 12th ஜாவ்லினில் வந்தேன்னா எனக்கு காலேஜில் ஈஸியாக சீட்டு கிடச்சிது. நான் சிவந்தியில் வந்து பிஏ பண்ணுறேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில், எம்ஏ வந்து ஹிண்டு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பண்ணுறேன். இப்போ நார்மலாக வந்து ஒரு எவ்வளோ % மார்க் இருந்தால் தான் நமக்கு இப்படி இருக்கும். அது எனக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எல்லா காலேஜ்லேயும் படிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட அங்கீகாரம் வந்து மெயினாக கிடைச்சதுனால நம்ம அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா 12th வந்து ஆல்மோஸ்ட் 561 தான் என்னோட மார்க் வந்து 1200 வந்து பார்டரில் தான் பாஸ் பண்ணேன். ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு ரெகனைசேஷனாக ஸ்போர்ட்ஸில் டாப்பில் இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. அவங்க ஸ்காலர்ஷிப்பு அப்போ எல்லாமே அவங்க ஃபுட்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு இடைப்பட்ட டைமில் ஈவினிங்கில் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பல்வேறு சாதனைகள், இந்த பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங், இந்த காலேஜுக்கு பாயிண்ட், அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு 8 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து 8 இயர்ஸ் தமிழ்நாடோட இரும்பு மனிதன் பட்டம் அந்த 2000லேருந்து 2005 அந்த டைமில் வந்து ஒரு 3 வாட்டி இந்தியா ஸ்ட்ராங்மேன், இந்த ஸ்மால் அந்த ஒரு ஜூனியர் ஸ்டேஜில் வந்து, அப்புறம் ஜூனியர் ஏஷியா பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து இடையில கொஞ்சம் பிரேக் ஆச்சு. ஒரு 2006ல் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. சப் இன்ஸ்பெக்டர் அது என்னோட ட்ரீம் இதோடது, என்னோட ஜாப். அது வந்து மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் கொஞ்சம் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அங்கே வரவங்க என்கிட்ட கேட்பாங்க, வந்து பாடியை பார்த்தாலே தெரியும்ல ஜிம்மில் ஒர்க் பண்ணுறீங்களான்னா அது யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வேலை கிடைக்காத அந்த விரக்தியில் அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் ஜிம்மில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஃபிட்னஸ் 1 அப்புறம் O2 இந்த மாதிரி சென்னையில் உள்ள ஜிம்மில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அதோட சர்டிஃபிகேட் முடித்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி மற்றவங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்க மாட்டாங்க, நல்ல ஜாப் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அது நான் யார்ட்டையும் சொல்லிக்கல. பேசிக்காக ஒரு அத்லெட்டுங்கிறது யார்ட்டையுமே சொல்லிக்கல. அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அந்த இதை கற்றுக்கிட்டது விஷயங்கள் வந்து. ஆனால் ட்ரைனிங் வேறு, ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறது வேறு, கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து அதுதான் பேசிக்காக. நம்ம அந்த வேலை கிடைக்கட்டா கூட அந்த வேலையை ரொம்ப லவ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். பேஷனோட நீங்க இதை பண்ணிருக்கீங்க. ஆமாம். இந்த ஒரு இது ஏன்னா இங்கே ஊரில் இருந்தாக்கி எல்லாருக்கும் இது யதார்த்தமான ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும். வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, என்ன வேலை பார்க்கான்னு கேட்டே கொன்னுருவாங்க. கரெக்டாக அதுக்காண்டி எஸ்கேப் ஆகி சென்னைக்கு போயிட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு போனால் கேட்பாங்க, என்ன ஜோலி பார்க்குற, என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டுட்டு, அதுக்காண்டி நம்ம ஊரில் இருக்கக்கூடாது, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போனால் நம்மளோட பாடி ஷேப்பை பார்த்துட்டு ஆர்மிலையா, எஸ்ஏயா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்பாங்க எல்லாருமே. வந்து அதுக்கே பதில் சொல்ல முடியாமல் அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபீல்டே இருக்கனால உங்களுக்கு தெரியும், ஐடிக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வரைக்கும் என்னோட கொலீக்ஸ் எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சேன். நான் ஆல்மோஸ்ட் 80,000-90,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் லாக்டவுன் வர. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல்டு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. வேணால் அவ்வளோ நீடு இருக்குது அந்த சென்னையில் வந்துட்டு.
ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதில் தான் வந்து நம்ம லாக்டவுனால் வந்து ஊருக்கு வந்தது. ஓகே. சென்னையில நீங்க எந்த ட்ரைனிங் இது வச்சிருந்தீங்க? சென்னையில் வந்து நான் வந்து வேற ஜிம்மில் வந்து ப்ரைவேட்டாக ஃப்ரீலான்சிங் மாதிரி ஓகே ஓகே. சொல்லி கொடுத்துருந்தேன் கிளைண்ட்டுக்கு. இப்போ நீங்க சொந்தமா எங்க வச்சிருக்கீங்க? ஆமாம், கேப்டன். அதாவது அதோட இதுதான், ஏன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி சென்னையில் தான் அந்த ஜிம்மு நம்ம பிளான் பண்ணியிருந்தது. சரி, இங்கே அந்த லோகோ அந்த கேப்டன் பேர்லாம் வந்துட்டு ஜிம்மு தொடர்றதுக்கு முன்னாடியே ட்ரீமில் எனக்கு இருந்தது, இப்படி தான் இருக்கணும். அந்த பஃபலோ சிம்பிள் படோட இந்த ராக்கோட இது இருக்கும் லைட்டாக அந்த ஷேப் எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா ராக் என்னோட ரோல் மாடல் ஆக்சுவலி வந்துட்டு மோட்டிவேஷன். அதனால அந்த லோகோ கூட கே தான் ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் அந்த பஃபலோ இதில் வரணும், ஏன்னா அந்த ரெஸ்லிங் பார்த்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த ஜேர்னி வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தான் திரும்ப நம்ம இங்கே லான்ச் பண்ணது. வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியர் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஜூனியர் ஸ்டேஜில் இவ்வளோ பண்ணது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து லாக்டவுனில். அங்கே தான் என்னோட பெரிய சக்ஸஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் லாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்பாயில். ஆமாம். அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு ஒரு 9.5 டன்னு லாரி. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுனில் இந்த தண்ணி கேன் வச்சு எக்ஸசைஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த வாட்டர் எல்லா ட்ரெயினரும் போட்டிருப்பாங்க இந்த ஹோமில். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போடாது இல்லையா லாக்டவுனில், ரொம்ப சிவியர் லாக்டவுனில். ஒரு செங்கல் வச்சு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது வாட்டர் கேன் வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க. நான் சடனாக நமக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல எல்லாருக்கும், வந்து நம்ம கொலிக்ஸை எப்படி போடலாம் அப்படிங்கும்போது நான் இளவட்டக்கல் இருக்கு இல்லையா, இளவட்டக்கல்லை வச்சு வீட்டில் தூக்கி லிப் பண்ணி ரிப்பீட்டடாக போட்டுட்டே இருக்கேன். அவங்களால பதில் பேச முடியலை. இப்போது சிம்பிளாக சொல்ல போனால் சேம் டெஸ்டினேஷனில் யாருமே அவன் தான் பெஸ்ட்டுன்னு யாரும் அக்ரி பண்ண மாட்டாங்க. அக்ரி பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிப்பேன், நான் தான் பெஸ்ட்டுன்னு எப்படி பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு இளவட்டக்கல் இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான அந்த டைம் லாக்டவுனில். வீட்டை விட்டு வெளியே கூடாது, வெளியே போனால் ஃபைன், போலீஸ் நிற்பாங்க கரெக்டாக. நான் அதை கொஞ்சம் திருட்டுத்தனமாக போய் சித்தப்பா வீட்டில் போய் கல் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே கல் ஒரு கம்பு கட்டி கல் எடுத்து போட்டேன், தோளில் போடுறது. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, யாருமே நம்ம கூட நெருங்க முடியாது. அவங்கள்ட்ட டூலும் இருக்காது, எங்க சென்னையில் சிட்டியில் கிடையாது. அதோடய அவங்க ஆஃப் முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தளர்வு பண்ணாங்க லாக்டவுன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணேன், ஒரு பைக்கு சைன் பைக் மேலே தூக்குனேன் சிங்கிளாட்டு. அதுக்கப்புறம் 2 சைன் பைக்கு தோல். அப்போ வந்து ரொம்ப ஒரு ரோப் வச்சு தான் கெட்டி பண்ணோம். அது வந்து சும்மா போடும்போதே ஒரு 2.5 லட்சம் ஆர்கானிக்காக போச்சு. அதாவது மழையில் வெறும் காலில் எந்த இதுவுமே கிடையாது, அந்த கிட்டு ரெடி பண்ணல ஆக்சுவலி, சும்மா போட்டது. பைக் ரெண்டுமே தொங்கிட்டு தான் இருக்கும் ஷேப். இப்போ நம்மள்ட்ட அதுக்கு டூல் எல்லாமே இருக்குது, ஷேப்பாக இருக்கும். அது நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஏச்சர் பண்ணலாம். ஏன்னா சென்னையில் ஒரு வாட்டி ஒரு டெம்போ எடுத்த ஞாபகம் இருக்குது. அப்போது மாமா பையன்கிட்ட சொன்னேன், ஒரு டெம்போ ஏச்சர் எடுத்துகிட்டு வாங்க. அவன் லாரி எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த 10 வீலு 9.5 டன்னு லாரி. அப்போ அவன் என்ன பண்ணுறான், என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறான், லாரியை தள்ளி விட்டு கீழே படுத்துருவான், கேமராவில் தெரியக்கூடாது. இதுதான் இனிஷியலாக பண்ணது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 9 டன் லாரியை நீங்க எடுத்தீங்க, செகண்ட் தான் 13 அடி, அந்த தேர்ட் செகண்ட் பைக்கு. அந்த 9.5 டன் லாரி வந்து யூஸ்வலா வந்து நம்பணும் இல்லையா. இப்போ நாங்க என்னன்னா ரீல்ஸ் கனெக்ட் பண்ணி சாங் வச்சு எடுத்தா டயருக்குள்ள படுத்துருவா வெளியே தெரியாம. அப்புறம் இனிஷியலா பண்ண நாங்க அந்த வெள்ளமடம் ஹைவேல தான் பண்ணது. அப்புறம் இனிஷியலா அந்த டயர் மூவ் ஆச்சு. மூவ் ஆனோடனே நான் நினைச்சேன், சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த சோலா புக் ஆஃப் ரெக்கார்டு, அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு எனக்கு கான்டாக்ட் கிடையாது. என்னோட ஒரு தமிழ்நாடு, நான் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன், இந்த நம்ம உடல் வெளிச்சங்க செயலாளராக இருக்கேன், ஸ்டேட் செக்ரட்டரி. அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, அவர் வந்து சோலாவோட ரெகனைஸ் பண்ணுறோம். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த லாரியோட இது நீங்கள் பண்ணால் ரெக்கார்டாக ஃபைல் பண்ணலான் போது. அப்போ எல்லாரும் ஆடியன்ஸ் முன்னாடி லாரியை தள்ள முடியாது இல்லையா. அப்போ லாரி மூவ் ஆகணுன்னு நான் சொன்னேன், ஒரு 20 மீட்டர் பண்ண முடியும் எனக்கு அப்படிங்கும்போது, சார் ஒரு 30 மீட்டர் நீங்கள் ட்ரை பண்ணால் 30 மீட்டர் இழுத்தா லாரி சைடில் போயிடும், உள்ள டிரைவர் உட்காரணும். இப்போ ஸ்டியரிங் இழுத்தாமல் சைடில் போயிடும் இல்லையா உங்களுக்கு. அப்போ சார் அப்போ உள்ள ஒரு ஆள் உட்கார வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போவும் அந்த லாக்டவுன் கொஞ்சம் தளர்வு பண்ணி ஆல்மோஸ்ட் சில டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் டைட்டாக தான் அந்த வேக்சின்லாம் போட்டு மாஸ்க்லாம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணலை. அந்த டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் நான் கிளியர் பண்ண 90 மீட்ரு புல் பண்ணேன். அதாவது வேர்ல்டே வந்து டவுனாக இருக்கும்போது நான் லாரியை எடுத்து பெரிய, அதாவது எல்லாரோட பேஜ்லையும் நமக்கு அரௌண்ட் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நல்ல எனக்கு ஒரு ரீச் கிடச்சிது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் போது 2 சைன் பைக்கு யோக் வாக் மாதிரி, அதாவது ஃபாரினில் எப்பவுமே என்ன பண்ணோன்னா சும்மா கோமாளி மாதிரி பண்ணாமல், இப்போ அந்த லாரின்னா அது ஃபாரினில் அந்த ஈவெண்ட் இருக்கா,
கம்பேரிசன் பண்ணி பார்ப்பேன் இது இருந்தால், ஏன்னா யாரும் நம்ம கிண்டல் அடிச்சிடக்கூடாதுன்ட்டு. கண்டிப்பா. ஏன்னா அந்த ட்ரக் புல் இருக்கு, யோக் வாக், அதுக்கு பேர் 2 பைக்குன்னா அங்கே ஏதாவது பீரோ இல்லைன்னா 2 ஈச் சைடு 2 பேர் உட்காந்து 4 பேரை தூக்கிட்டு போவாங்க, அந்த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். அந்த ஒரு சைன் பைக் பண்ணி ஒரு 42 மினிட் நம்மளோட அந்த இப்போ சர்க்கஸ் போடுறாங்க இல்லையா, அங்கே தான் அந்த ரெக்கார்ட் பண்ணேன். தேர்ட் அகெயின் வந்துட்டு 13.5 டன் லாரி, ஆல்மோஸ்ட் 14 வீலுன்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து ஒரு 111 மீட்ரு. அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணி முடிச்சது. ஏன்னா இது ஒவ்வொன்றா பண்ணும்போது நல்லா இருந்து, அதுக்கப்புறம் இந்தியாவிலே இது வரைக்கும் யாரும் பண்ணாதது இதுவரையும் பண்ணலை யாரும். கார் மாருதி 800 370 கேஜி, அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 மீட்ரு வாக் பண்ணேன். அந்த டூல் ப்ரிப்பேர் பண்ணக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துச்சு எனக்கு. வந்து நான் முதல் சொன்ன மாதிரி வந்துட்டு என்னோட அந்த ஃபேஷன், அதுக்கு வந்து ஒன் ஆர் டூ பீப்புள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் அது பண்ண முடிஞ்சுது எனக்கு. வந்து இல்லைன்னா அது கஷ்டம். எப்பவுமே நான் நினைப்பேன் வந்து அந்த லாக்டவுனில் சொன்ன மாதிரி அந்த கல் எப்படி மற்றவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே மாதிரி நான் பண்றது மற்றவங்க பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள. அதுதான் உங்களுடைய தனித்துவம். ஆமா, ஒரு டிஃபரண்ட் மற்ற எனக்குன்னு ஒரு பாதையை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணேன். அந்த கிரியேட் பண்ணும்போதும் யாரும் கிண்டல் அடிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்படி நினைப்பேன்னா, வேர்ல்டுல இருக்கா, இப்போ ஃபாரின்ல கார் இருக்கு, ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் அந்த டூல் கிடையாது. நான் வந்து ஆனால் அதில் ரிஸ்க் இருக்கு, நிறையா ரிஸ்க் இருந்தால் கூட எல்லாம் காமனாக சொன்ன மாதிரி அந்த இன்ஜுரி வந்து எனக்கு தான். இப்போ வந்தால் எல்லாரும் என்ன திட்ட தானே செய்வாங்க, இவனுக்கு தேவையான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபேஷனாக எடுத்ததுனால அந்த லாக்டவுன்ல இருந்து அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ரெக்கார்ட் பண்ணேன், 2 ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ வரைக்கும். அடுத்த ஒரு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 11 இளவட்ட கல், ஆல்மோஸ்ட் 100 கேஜிலேருந்து 140 கேஜி வரை 1/1 லிப் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணேன். அப்போது எனக்கு என்னென்னா, கின்னஸ் ரெக்கார்டு பண்ணணுங்கிறது ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அது கரெக்டான அந்த கைட்லைன் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஃபுல்லாக நான் சோழன் புக் ஆஃப் ரெக்கார்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அடுத்தால ஒரு 2 ஸ்ப்ளெண்டர் ஒத்த கையில் தூக்கி நடக்கலாம். அது வந்து ஃபார்மஸ் வாக், அதுக்கு பேர் வந்து அது இருக்குது ஃபாரின்ல. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணாமல் அந்த கேம் இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த வேர்டு கரெக்டாக நம்ம கொடுக்க முடியும், அப்போ தான் அது டேலி ஆகும். அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கேம் ரிலேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபார்மர்ஸ் வாக் இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்று அடுத்தால பண்ணணும்னு ஒரு என்னோட ட்ரீம் ஆக்சுவலி. அது வந்து ஹரியானால 2025 இப்போ ஜூலைல ஒரு 18-19 நீங்க வந்துட்டு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நீங்க ஒன்னு குவாலிஃபைட் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2023 வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல வந்து 2023 வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், அதில் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இடையில ஒரு சின்ன பிரேக் இருந்து, அதுக்கப்புறம் ஹரியானா வந்து நம்ம இதுவரையும் போனதில்லை. ஆக்சுவலி ஹரியானா போல பஞ்சாப் 2-3 வாட்டி போயிருக்கு. ஹரியானா சரி நம்ம போகலாம். ஆனால் அதில் அவங்க அந்த இன்விடேஷன்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, OG USA குவாலிஃபை போட்டிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் சரி ஒருவேளை அவங்க ஃபேக், ஏன்னா ஸ்கேம் மாதிரி. ஸ்கேம்னா அசோசியேஷன் தெரியும், உண்மையிலே US குவாலிஃபை எப்படி பண்ண போறாங்கிறது வந்து உண்மையிலே அவங்க வந்து பெரிய அந்த அந்த லோகோ எல்லாமே ப்ராப்பரா இந்தியாவோட பெஸ்ட் அசோசியேஷன். ஏன்னா எல்லாத்துலயுமே 2-3 இருப்பாங்களே, இவங்களோட வந்து ஆல்ரெடி எனக்கு 2-3 வாட்டி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்பெயின், நம்ம அர்னால்டு கிளாசிக் வேர்ல்டு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, சரி அப்போ நம்ம US எப்படி நாம்ஸ் வந்துடலான்னு எனக்கு நம்பிக்கை இருந்து பண்ணிட்டேன். இப்போ US வந்து நம்மளோட தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரையும் யாருமே ஒரு பண்ண முடியாத ஒரு பெரிய சாதனை தான். அது வந்து 3rd ரேங்க் வந்திருந்தா கூட, ஏன்னா இடையில கொஞ்சம் சரியாக ட்ரைனிங் எடுக்க முடியல எனக்கு வந்துட்டு. இப்போ குவாலிஃபை ஆகியிருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் என்னன்னாக்கி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நினச்சா கண்டிப்பாக போக முடியும் US. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, US போகிறது விசா வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா அவங்க நினைச்சா, ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு போறதுனால கண்டிப்பா அவங்க பண்ண முடியும். கண்டிப்பா போகலாம், கண்டிப்பா போனா சக்சஸ் பண்ணலாம். நீங்க ஃபாரின் போகும்போது ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க அவங்களுக்கு ஈக்குவலா நிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு இருந்துச்சு. எனக்கு அந்த பயம், நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி எல்லா காம்படிட்டருக்கும் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா வந்து ஒன் பாத் போவாங்க டெஃபினட்டா, வந்து யாரா இருந்தாலும். இப்போ இப்போ இந்த இன்டர்வியூ இருந்தா கூட ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு. இப்போ இதே இடத்துல இன்னொரு ஆள் இருந்தால் கண்டிப்பா பயப்பட்டுட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ எனக்கு ஓப்பனாக சொல்ல போனா பயம் இல்லை, பட் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ஆனால் அந்த ஃப்ளோ கிடைச்சிரும். அதே இது நம்ம ஒரு 100 காம்படிஷன், நம்ம ஒரு செக்ரட்டரியா இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்ததுனால எனக்கு அது ஒரு அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஜாஸ்தியாக. அதாவது எப்பவுமே சக்ஸஸ் வந்து நம்மளோட மன தைரியம், நாட் பாடியோட ஸ்ட்ரென்த்தோடவும் மென்டல் ஸ்ட்ரென்த். அது நிறைய மூவில சொன்னா கூட அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது.
அதனால அந்த எதிரியை எப்படி தோக்கடிக்கணும்னா வந்து நம்மளோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கிரவுண்டை நம்ம கண்ட்ரோலில் எப்படி கொண்டு வராங்கிறது தான் சக்ஸஸ். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 5 இயர்ஸாக என்னோட சக்ஸஸே பார்த்தாக்கி அந்த பயம் போயிடுச்சு. இப்போ நான் பஞ்சாப் போகிறேன்னா எல்லாரும் பஞ்சாப் போகும்போதே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஜெயிக்க முடியும், நம்ம பஞ்சாப்ல எப்படி போய் ஜெயிக்கிறது? அவனுக்கு சாதகமாக தான் ஹிந்தி லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கு, அடுத்தால அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே வித்தியாசமா இருக்கும், நமக்கு சாதகமா இருக்காது. அப்போ ஹரியானா போகும்போது தான் அதே மாதிரி தான் வந்து நமக்கு அங்கே லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் நமக்கு சாதகமாக, நம்ம பயம் இருந்தால் அந்த பயத்தை வெளியே காமிச்ச கூடாது. அவனுக்கும் பயம் இருக்கும், நமக்கு காம்படிட்டர் இருக்காங்களா அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து பயம் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல ஒரு இப்போ ரீசன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின்ல பயம் இல்லைன்னா பயமே இல்லை. எனக்கு ஒன் மேனா போனேன் ஸ்பெயினுக்கு வந்து, இந்தியாவில இருந்து நான் ஒத்தைக்கு ஃப்ளை பண்ணி, எனக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. என் கூட ஒரு அவருக்கும் வந்து ஒண்ணுமே தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி தெரியாது, அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் வேற சீட் வேற. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 18 hours 21 hours நான் தனியா ஜேர்னி பண்ணி அங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்கில் தெரியும் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஆனா அங்க போய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிரவுண்டு மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. இப்போ அதே தான் யூஎஸ் போனா நம்ம ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா, இப்போ யாரோ ஒரு ஆள் லேடர் மாதிரி லிப் பண்ணி விட்டா நீ பண்ணுன்னு சொன்னாக்கி அடனா ப்ரிப்பேர் இமிடியேட்லி. ஏன்னா அந்த பாடி அவ்வளோ அடாப்ட் ஆயிடுச்சு வந்துட்டு. நம்ம இதில் ஏன் அடாப்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரென்த் கிடையாது, மைண்ட் ஸ்ட்ரென்த். மென்டல் ஸ்ட்ரென்த்தில் அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக டாப் 5ல, ஏன்னா இப்போ இருக்கிற ரேங்கு டாப் 5ல வர முடியும் யூஎஸ்ல வந்து. ஏன்னா அவங்க வந்து அந்த சப்ளிமெண்ட், அவங்களோட நியூ அப்டேட் எல்லாமே வந்து நியூ வெர்ஷனாக இருக்கும். அந்த அவங்களோட பாடியை அனலைஸ் பண்ணுறது. நம்ம இப்போ வரைக்கும் நான் வந்து நேஷனல் பண்ணியிருக்கேன், நம்ம கவர்மெண்ட் இப்போ நேரமாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கணும், நம்ம அது இன்னும் பண்ணலை. அது கரெக்டாக. ஏன்னா இங்கே வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பொலிட்டிக்ஸ் தானே ஜாஸ்தி இருக்கு, கிரிக்கெட்டு, அதனால வந்து ஒரு ஹெவி இது. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், மீடியாவில் வந்திருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம். நார்மலாக நமக்கு ஒரு ஃபிசியோ இருக்கணும், ஒரு நியூட்ரிஷன் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு யூஎஸ் குவாலிஃபை ஆகணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு. நான் தான் என்ன அதை எடுத்து திரும்ப நம்மளோட அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட அதை கொண்டு போகணும். ஏன்னா நம்ம சரித்திரத்திலே இதுவரைக்கும் எவ்வளவோ கேம்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ஸ்ட்ராங் மேன்ங்கிறது ஒரு அபிஷியல் கேம்ல வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங் கேம்ல வந்து நம்ம ஆமா அந்த கேம்ல நம்ம இதாகும் போது கண்டிப்பா நடக்காதுன்னு கிடையாது. நம்ம முயற்சி பண்ணும்போது சக்சஸ் நான் கொடுத்துருவேன். ஆனா அதுக்கு பின்னாடி லேடராட்டி எக்கனாமிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை வந்துட்டு. எப்படி இத்தனை வருஷம் ஒரு 22 வயசு வரையே ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ செலவாகும். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஏஜில் நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். வந்து எக்கனாமிக்கலாக வந்து படிக்க கூட செலவு பண்ணிடலாம், ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப செலவாகும். அதையெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம இப்போ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய அச்சீவ் நிறைய பண்ணியிருந்தா கூட இப்போ அஃபிஷியலாக இந்தியாக்காண்டி நம்ம விளையாடக்கூடிய லெவலில் வந்தாச்சு. இந்த டைமில் நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி நமக்கு உள்ள ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக யூஎஸ்ல பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியையும் உங்க பேஷனையும் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க? எல்லாரும் கேட்கறதுதான் இது வந்து இதுவரை யாருக்கும் தெரியாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸு பசங்க எல்லாருமே வந்து கேட்கறது வந்து நான் விளையாட போறதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் எனக்கு ஃபேமிலி தடை கிடையாது. அது ப்ராக்டிஸ் பண்ணக்கு முன்னாடி என்னென்ன உண்டோ அந்த எனக்கு வரக்கூடிய இடைஞ்சல் அவ்வளோத்தையும் நைட்டே ஃபில்அப் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு ஃபோன் கால் வர்றது காலையில் 5 to 7:30 எந்த ஃபோன் காலும் வராத அளவில் செட் பண்ணிடுவேன். எல்லாம் மேனேஜ் பண்ணி நைட்டே எல்லாமே எடுத்து வச்சிருவேன். அதே மாதிரி மற்றவங்கள மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிட்டோம்னா காலையில் என்ன இருந்தாலும் அதை மாற்ற மாட்டேன். நைட்டு படுக்கும்போது நாளைக்கு காலையில் இந்த ஒர்க் அவுட் ஷெட்யூல் தான், இதுதான் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிம்மில் போய் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட் அடிச்சு பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நைட்டு என்ன ப்ரோக்ராம், இவ்வளோ % லோடு, இதுதான் பண்ணணும்னா அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை அப்படியே பண்ணிடுவேன். அப்போ அது பண்ணக்கு முன்னாடி என்ன இடைஞ்சல் இருக்கும், நமக்கு வந்து சப்போஸ் ஷூ இருக்கா, பெல்ட் இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவேன். சரி, நம்ம ரிஸ்ட் பண்ணது பொடி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு அடுத்தல என்ன டிஸ்டர்பன்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அப்போவே யோசிப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கூல் டவுன் பண்ணணும், ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்தால பசங்களை ஸ்கூலில் விடணும், திரும்ப எடுக்கணும். இதுக்கு இடையில வேற ஏதாவது நமக்கு கமிட்மெண்ட், டென்ஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் மேனேஜ் பண்ணி இந்த ஃபேஷனை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்றது. அப்போ அந்த டைம்ல மனசை ஒருநிலைப்படுத்தி பண்ணணும். அது எல்லாராலையும் பண்ண முடியுமா? ஆனால் கேட்குறவங்க சொல்லுவாங்க சாதா ஒரு ஃபிட்னஸ் போறவங்களே பண்ண முடியாது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கஷ்டம். ஒரு ஈவெண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஈவெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி இவன் மேனேஜ் பண்ண, கேட்கவும் முடியாதுல்ல என்கிட்ட வந்து எப்படி இவன் மேனேஜ் பண்ணுறான், ஃபேமிலியை வச்சுட்டு எப்படி விளையாடுறான்.
ஃபிட்னஸ் பண்ணுறது வேற, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஃபிட்னஸே கஷ்டம். அப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய சாப்பிடணும். பசங்களை பார்ப்போமா, நம்மளை பார்ப்போமா? நம்மளை பார்க்குறது. அதனால தான் சொல்ல நம்ம இப்போ கவர்மெண்ட் வந்து நம்மளை தத்தெடுத்துட்டாங்கன்னா ஃபேமிலி நான் பார்க்க ரெடி. என்ன அவங்க பார்த்துட்டா நம்ம இந்தியாக்காண்டி விளையாடலாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்கலாம். இதுதான் என்னோட. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்ட்ராங் மேன்கிற அந்த ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ட்ராங் மேன் இந்தியா, என்ன ஸ்ட்ராங் மேன் கிண்டல் அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் போனேன். உத்தரகாண்டில் போய் அந்த டூலை யூஸ் பண்ணேன், லாக் ப்ரெஸ் ஃபார்மர். எனக்கு ஒரு ஹாப்பி, சரி இனிமேல் யாரும் நம்மளை கிண்டல் அடிக்க மாட்டாங்க, அந்த டூலை எடுத்துட்டேன். ஏன்னா யூடியூப் பார்த்து தான் அந்த டூலே நான் யூஸ் பண்ணுறேன் உத்தரகாண்டில். அதுக்கப்புறம் பஞ்சாபில் தேர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் சரி அவன் கொஞ்சம் வெளியே போகிறான். இப்போ உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் கோமாளி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறான், குளத்தில் டைவ் அடிப்பான், இல்லைன்னா தலைகளை நடப்பான். பண்ணும்போது ஒரு 5 லைக் கிடைக்கும், இல்லை ஒரு 5000 வியூ போகும். நானும் அது மாதிரி இனிஷியலாக கல்லை தூக்குனேன், தடியை தூக்குனேன். எவனோ அவன் ஒரு கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த யோக் வாக்கு, ஃபார்மஸ் வாக்கு, டக் வாக்கு, இது எல்லாமே ஃபாரின்ல இருக்க கனெக்டிவிட்டியாக பண்ணியிருப்பேன் ட்ரக் புல்லு. அதனால யாருமே இப்போ எல்லாம் இப்போ ஈஸி, இப்போ ஹரியானா நாடு வந்து டிராக்டர் புல் பண்ணேன். இப்போ யாரெல்லாம் என்ன லாரி எடுத்ததெல்லாம் ஒரு காமெடியாக பார்த்துருந்தா கூட ஓகே உண்மையிலே இது காம்படிஷன் இருக்குன்னு இப்போ அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த நாலேஜ். இப்போ உங்களை ஒரு லாரி இழுக்க சொன்னா இல்ல ஒரு கார் இழுக்க சொன்னா நீங்க உடனே இழுத்துருவேன். கண்டிப்பா. நான் பயம், அதான் நம்மள பயம் கிடையாதுல்ல எனக்கு. இப்போ நார்மலா மற்ற காம்படிட்டர்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க ஒரு மெடிசின் எடுத்திருக்கலாம், சப்ளிமெண்ட் எடுத்திருக்கலாம். எனக்கு வந்து அந்த ஒரு டெக்னிக், அதுதான் அது கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங் கூட சொல்லலாம். அந்த பயம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அந்த பயத்தை எனக்கு சாதகமாட்டு நான் மாத்திக்கிடுவேன். அவங்க நமக்கு காம்படிட்டர் அவங்க பயப்படுற மாதிரி என் பாடி லாங்குவேஜை மாத்திக்கிடுவேன் என்னோட சக்சஸுக்கு ஏற்ற. அதுதான் என்னோட சக்சஸ். அல்லாமல் உடல் வலிமை வந்து நம்ம நேச்சுரல், நம்ம கன்னியாகுமரி ஃபுட்டு, சீ ஃபுட், நம்மளோட நிறைய இடத்துல நான் போனால் கூட சொல்லுவேன் வந்து நம்மளோட வெதர் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு வெதர். அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ஹெல்த். அது மாதிரி எதுவுமே ஜங்க் ஃபுட்டு நான் எடுத்ததே கிடையாது. அதாவது 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டா கூட நானாட்டு அந்த ஒருவேளை ஒரு கொடைக்கானலோ எங்கேயோ போனால் அந்த ரொம்ப சில்லுன்னு இருந்தால் ஏதாவது வடையோ டீ காபி தொட்டா கூட காம்படிஷன் ஸ்டேஜில் தான் தொடனே தவிர நார்மலாக தொடவே மாட்டேன். வந்துட்டு நீங்க வெஜ் தானா ஃபுல்லாவே? நான்வெஜ் அதாவது நம்ம மீன் சாப்பிட்றோம் இல்லையா, நமக்கு அதுலேயே ப்ரோட்டீன் வந்துடுது உங்களுக்கு. அதாவது மெனக்கெட்டு போய் இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது என்னோட ஃபுட். வந்து நம்ம சாப்பாடு தான். அந்த பஞ்சுவாலிட்டி இருக்கும். சொன்னல நைட்டே டிசைட் பண்ண ஒர்க் அவுட் ஷெடியூலில் மாற்ற மாட்டேன். அந்த ஃபிட் பிரின்சிபலில் வந்து அந்த ஷெடியூலில் மாற்றாமல் அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக பண்ணிடுவேன். சாப்பாடு இது இன்னொன்று ஜெனட்டிக் கூட கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்குமே. அது அர்னால்டு எப்படி ஒரு 16 வயசில் அவ்வளோ யூஜாக இருக்காரோ அதே மாதிரி எனக்கு ஜெனட்டிக் இன்றைக்கும் பண்ண முடியுதுன்னா ஜெனட்டிக் ஒரு காரணம் இருக்கலாம். எங்கள் அப்பாவோட பிளட்டு எனக்கு ஒரு சாதகமாக இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மையம் வந்து ஃபேமிலி, ஒய்ஃபோட சப்போர்ட்டு. ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா. உங்களுக்கு வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ்லேயே வந்து சின்ன பசங்க வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். வீட்டில் பஸ் பேர் கொடுக்க முடியாது, செலவு ரொம்ப. ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பையனாக இருப்பான். ஸ்டேடியத்துக்கு போகிறக்கே காசு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழமும் ஒரு கப்பு பால் சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. ஆனால் அந்த காசை வந்து ஒரு காலேஜில் அவங்க பிடி சார் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வாங்கி கொடுக்கணும். எனக்கு இன்சியலாக அப்படி கிடச்சிது. இன்னைக்கு வந்து இதில் இந்த இடத்துல சொல்லலாம் நம்மளுடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் விஜயவசந்த் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மத்திய அமைச்சர் வந்து நம்மளுடைய மனோ தங்கராஜ் அண்ணனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தெரியுது. இப்போ சேட்டலைட்ல நிறைய இடத்துல அவங்க பார்த்துட்டாங்கல்ல. இப்போ பாலிமர் டிவியாக இருக்கட்டும், எல்லா டிவிலையும் இப்போ வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ தான் நமக்கு அந்த சக்ஸஸ் வந்திருக்கு. அந்த ஒரு சின்ன இனிஷியலாக கோமாளி மாதிரி பண்ணி 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 இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. ஓகே உண்மையிலே இவன் வந்து பண்ணது எல்லாமே ஒரு கேம் இருக்குது. இப்போ பஞ்சாப்ல நடக்குது, ஹரியானா நடக்குது, இப்போ வேர்ல்டுலேயும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் என்ன தெரியும், கபடி, கிரிக்கெட்டு, வாலிபாலு, இல்லைன்னா கடற்கரை மார்க்கமாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுவாங்க இல்லையா, அந்த கடற்கரை இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேணா பொங்கலுக்கு வேணா ஒரே ஒரு இளவட்ட கல் போட்டி நடக்கும். ஒரே ஆளு கல் தூக்கணும், டயரு லாரி இழுக்கணும், அடுத்தால வந்து வித்தியாசமாட்டு மண்ணு சாக்கு தூக்குறது, எல்லாமே இன்கன்வீனியன்ஸ். கண்டிப்பாக வந்து அதில் இன்ஜுரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராப்பராக ட்ரைனிங் இருக்கணும். அப்போ அந்த பாடியை வந்து நம்ம பேசிக்காக ஒரு அத்லெட்டாக இருந்ததுனால, ஒரு வெயிட் லிஃப்டிங், ஒரு பவர் லிஃப்டிங் எல்லாமே தெரிஞ்சதுனால எனக்கு வந்து ஒரு அதோட என்னன்னா சின்ன வயசுல வேலைக்கு போயிருக்கேன். கொத்த வேலைக்கு போவேன் சின்ன வயசுல. லீவ்ல நம்ம 9th 10th லீவ்ல வந்து வேலைக்கு
பசங்க கூட லீவில் வேலைக்கு போயிடுவேன், காலாண்டு லீவ் அரையாண்டு லீவ் வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கடலில் குளித்தோம்னா 2 மணி நேரம் கடல் குளிப்பேன். என்ன சொல்ல போனால் என்னோட கோச் வந்து காட்டுறான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ வந்து 2000 ஸ்டேடியத்துக்கு போகும்போது வந்து ரஃபாட்டு, ஏன்னா விஷ் பண்ணவே மாட்டேன். என்னோட பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும், விஷ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு அவர் வந்து சந்தோஷப்படுவார், ஏன்னா அவ்வளோ மாடுலேஷன் மாறிட்டு. நிறைய அந்த இனிஷியலாக இருந்து ஒரு என்ன சொல்ற ஹஞ்சரின்னு சொல்லுவார் கோச். ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு இதாக வரும். இன்னைக்கு எம்ஏ படிச்சிருக்கேன் ரெகுலரு. ஸ்போர்ட்ஸ் தான் அது ஒரு காரணம். நான் நிறைய போகிற இடத்துலலாம் வந்து படிங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த படித்ததுனால தான் வந்து நான் என்ன வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் மணி எனக்கு வந்து என்ன சீஃப் கெஸ்டாக போடுறாங்க, எல்லா இடமும் பேச முடியுது. இப்போ நான் நிறைய இப்போ ஸ்போர்ட்ஸ் மணி 10th வரை படிச்சிருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க கூச்சப்படுவாங்க. இப்போ நானே ஹிந்து காலேஜில் படிக்கும்போது என் ப்ரைஸ் வாங்கவே கூச்சப்பட்டாள். ஸ்டேஜில் கிளாப் பண்ணாங்க, நான் லாஸ்ட் ரோவில் உட்காந்து எழும்பலை, எப்படியே தொடச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்னதான் கூப்பிடுறாங்க ப்ரைஸ் வாங்க, அவ்வளோ கூச்ச சுபாவமாக இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 இப்போ இங்கே இதே இன்டர்வியூவில் 2வது வாட்டி சொல்கிறேன், இனிஷியலாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, அப்போ போக போக இதே தான் வந்துட்டு. என்ன 2 நாள் பேசும்போது நம்ம அந்த, ஏன்னா இது நம்ம இதுக்கு முன்னாடினா என்ன பேசியிருப்போம், இதுக்கு முன்னாடி பேசவே இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரு பிஹைண்ட் ரூட்டில் வேணா நான் பேசியிருப்பேன். ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு டயர்ல உட்காந்து அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு இந்த இப்பதான் இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் இன்டர்வியூ யாரும் என்ன, அது ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு, ஒரு ரீகால் பண்ண மாதிரி. அதுலயும் இதுல வந்து நிறைய நேச்சுரலா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாடி வந்து எப்படின்னா, இப்போ நான் சின்ன வயசுல இது இந்த பாயிண்ட் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், உடம்பு வளருமா வளராதாங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இது ஒரு பிக் கொஸ்டின். எல்லாரும் மாதிரி தான் நானும் நினைச்சிருந்தேன். இப்போ நார்மலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சலூன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்டர் ஃபோட்டோ இருக்கும். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அந்த பிக்சரை பார்த்துட்டு அதெல்லாம் பொம்மை அப்படின்னு நினைச்சாடு நானும் வந்து. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு குழி ஷேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் விளையாட ஆரம்பிச்சது. ஏன்னா அப்பவே நினைக்கிறேன் ஃபாரின்லாம் அந்த டூல் இருக்கு. அதோட முக்கியம் அங்கேருந்தே விளையாடினால தான் தானாக ஒரு இன்னைக்கு வரையும் போர் அடிக்கல. யாரும் அதாவது கோச்சஸ் இருந்தால் கூட செல்ஃப் மோட்டிவேஷன் எனக்கு ஜாஸ்தி. அது நானே இப்போ சின்ன வயசுலேயே 10 ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். நம்ம அப்போ தான் புதுசாக வந்துச்சு 10 ஸ்போர்ட்ஸ், 98, 99 நினைக்கிறேன். எல்லாரும் மற்றபடி இருந்து ஏதாவது பாட்டு பார்க்கும்போது கூட 10 ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரெஸ்லிங் பார்க்குறது. ஏன்னா ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ளே திங்கிங் இருந்தால் கூட என்னோட திங்கிங் ஃபுல்லாக குளோபலாக இருந்து. நான் சொன்ன மாதிரி எங்கேயோ நம்ம கிராமத்தில் இருந்தால் கூட என்னோட எண்ணம் பெருசாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம யூஎஸ் லெவலில் நம்ம வந்து குவாலிஃபை பண்ணணும். சிட்டியில் இருந்தால் தான் பண்ண முடியும்னு கிடையாது, நம்ம வில்லேஜ்லேயும் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இருக்கக்கூடிய பசங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் கன்னியாகுமரியிலேருந்து சாதிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு மக்கள், அதுக்கப்புறம் 1 or 2 people ப்ரைவேட்டில் உண்மையிலே நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியலாக அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், பட்டு எங்கே போனாலும் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. அது ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட். அதாவது இனிஷியலாக பாலிமரில் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு. ஏதாவது கல்யாண வீட்டுக்கோ எங்கேயா போனாக்கி அது எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இப்போ நம்ம ஆனால் அது பழகிட்டு, அது கூட எனக்கு ஒரு பூஸ்ட் தான். இன்னைக்கு வரைக்கும் நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பேரை தக்க வைக்கணும், ஒழுக்கம் இருக்கு இல்லையா. உங்களுக்கு வந்து அதாவது ஒரு செகண்ட் போதும் பேரு கெட்டு போறதுக்கு. அதனால இப்போ வளர வளர நானே என்ன வந்து இப்படி ஷோல்டர் ப்ராட் ஆகிற பேர் அப்படியே சுருக்கிட்டேன். ஏன்னா என்னோட ஆக்ஷன் ஃபுல்லாக கிரவுண்டில் தான் இருக்கும் இப்போ. அதனால எல்லாருமே இப்போ வந்து ஓகே அந்த, ஏன்னா முதல்ல சொன்ன பேர் அந்த ஆட்டிடியூடுனா தப்பான ஆட்டிடியூட். நம்ம அந்த வெயிட் தூக்கும்போது நம்ம அல்டியாமலே அந்த ஷோல்டர் ஒரு மாதிரி கை தூக்கிட்டு தான் நம்ம வாக் பண்ணுவோம். இதான் மனுஷன் அந்த ஜிம் ஃபீல்டோட இது. இப்போ வந்து என்னோட ஃபோக்கஸ் அங்கே பாருங்க மீடியா போது எல்லாரும் அது ஒரு ஹாப்பியாக இருக்கு. எல்லாருக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு எதிரி துரோகின்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ப்ரூஃப் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். நம்ம சேம் டெஸ்டினேஷன். இப்போ யாராவது ஒரு ஆள் நம்ம யாரும் குறை சொல்லலை, ஆனால் நம்ம அந்த ஃபீல்டில் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு இருக்கோம் இல்லையா. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாட்டு அமைஞ்சிருச்சு. இந்த ஸ்ட்ராங்மேன், அதாவது 10 11 இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஸ்ட்ராங்மேனுங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி அந்த ப்ரொஃபைலை நம்ம கூச்சப்பட்டோம்னா அந்த ப்ரொஃபைல் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறதுக்கு, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் அந்த அதை வந்து செயலில் கொண்டு வந்து கடவுளுக்கு அந்த இயற்கையை தான் நன்றி சொல்லணும். ஸோ இப்போ வந்து அப்கமிங் டேஸ்ல நீங்க இனி என்ன பண்ண போறீங்க, எந்த அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க? ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்ல, இந்த இதை நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த மாதிரி பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்தாச்சு. அதாவது இப்போ நம்ம வந்து இந்தியா லெவலில் நம்ம தெரிஞ்சிட்டோம், உலக அளவில் நம்ம கொண்டு போகணும். உலக அளவில் நம்ம தமிழ்நாடோட, அதாவது நம்ம ஆர்டிக்கிள் படிச்சிருக்கோம், நம்ம உடல் வலிமை, அதாவது அந்த காலத்தில் வந்து உலகத்துக்கே வந்து வலிமையாக இருந்து தமிழர்கள் தான்.
அது வந்து நம்ம கண்ணால் பார்த்ததில்ல. ஆனால் சில டெம்பிள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து எப்படி தூக்கியிருப்பாங்க. வாள்லாம் வந்து அந்த வாள் வந்து 5 கிலோ 10 கிலோ இருக்கும். அந்த வாள் எடுத்து அவங்க சுத்தணும்னா அவங்க ஷோல்டரு, அப்போ அவங்க பாடி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஒரு மனுஷன் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 140 கிலோ 150 கிலோ இருந்திருப்பான். அப்போ தான் அந்த வாளை வந்து எடுத்து சுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு திடகாட்சமாக இருந்தவங்க அப்போ நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், திணை மாவு தேன் சாப்பிட்டாங்கன்னா நம்ம பார்த்ததில்ல. இப்போ எல்லாமே ஜங்க் ஃபுட் தானே. அப்போ உடம்புல ஒண்ணுமே எல்லாமே எல்லாமே வந்து வெறும் காற்று இருக்கிற மாதிரி தான், ஸ்ட்ரென்த்தே இருக்காது. என்னோட நியூட்ரிஷன்ல வந்து நம்ம உளுந்து கஞ்சி, உளுந்து கருப்பட்டி, அந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டு தான், ஷீ ஃபுட்டு இது இருக்கும். அதை கொஞ்சம் நேச்சுரலா ரொம்ப நம்ம கன்னியாகுமரியில என்னென்ன ஃபுட் எடுப்போமோ அதான் நீங்க எடுக்கிறீங்க. கண்டிப்பா நேச்சுரலாவே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒழுக்கம், சுய ஒழுக்கம் வந்து அதாவது தண்ணி தம்மு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து டீ காஃபி சாப்பிட்டா அந்த டீ சாப்பிட்டா கூட ஸ்டேஜில் சாப்பிட்ருவேன். அந்த ஒரு வார்ம் அப் ஆகாண்டி தான் சாப்பிடுனே தவிர நார்மலாக டீ கடையில் போய் 100க்கு 0.1% தான் இருக்கும் நான் டீ குடிக்கிறது வந்து. அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிக்கலன்னா எனக்கு வந்து தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு வெறி ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த லேசினஸ் இருக்காது. லேசினஸே வந்து பிரேக் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு மாதிரி நம்ம படுத்து சோம்பலாக இருக்கும், எழும்ப முடியாது. அதனால நம்ம பண்ண முடியலையேங்கிற ஒரு வெறி. சரி, அப்போ எப்படி இப்போ பண்ண முடியுது, இந்த ஏஜில் பண்ண முடியுது? 22 இருக்கவங்களே சோம்பேறியாக இருக்கும்போது 42 வந்து எப்படி பண்ண முடியுதுன்னா வந்து 1 or 2 people, கடவுளோட பிளெஸிங். அதுக்கப்புறம் சில இது. ஆனால் அந்த ஆசை வந்து அடங்கலை. எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த வேலை ஏன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்க காரணம் வந்து நான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல, எஸ்ஏ வேலை கிடைக்கல, அந்த கோவம் தான் மெயின் ரீசன். அது எனக்கு அந்த கோவம். ஆனால் அதுக்கப்புறம் டிஜிபி ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்போ அவர் மயில்வாகனம் சாராக இருக்கட்டும், அவங்க இப்போ வந்து வெள்ளூரில் எஸ்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. மேபி நான் போலீஸாக இருந்தால் கூட விறப்பாக இருந்துருக்க வேண்டிய. இன்னைக்கு அது வந்து ஒரு நிறைய பேர் போலீஸ் டீமில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ உள்ளே வந்திருந்தா கூட கஷ்டப்பட்டிருப்ப, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் கடவுளை உருவாக்கிட்டாரு. இருந்தாலும் ஆசைப்பட்டது அந்த வேலை இல்லையா, அது வந்து எனக்கு கிடைக்காதது ஒரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் ஒரு வாட்டி சன் டிவியில் பேசினேன். அதாவது 6th ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க இல்லையா, 5th-லேருந்து 6th போகும்போது கேட்பாங்கல்ல, உள்ளே போனோன்னா பேர் அப்பா பேர், உனக்கு என்ன ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். நான் சொன்னது போலீஸ். அப்போ இருந்தாலும் அந்த போலீஸ்னு ரத்தத்துல ஊர்னதே கிடைக்கலங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு. அந்த ஒரு விரக்தியில தான் நீங்க ஒரு அது வந்து எனக்கு வந்து அது ஒரு கோவம் இன்னைக்கு வரைக்கும். அந்த கோவத்தை வந்து நிறைய பேர் தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து ஒரு மாதிரி என் கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல டைம் இது வந்து. ஆனா அதை வந்து தக்க வைக்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு ஆள் ஒரு வெரைட்டி குடிக்கலாம், அதை வச்சே நீங்கள் ஏன்னா இந்தியன் பாப்புலேஷன் வந்து எவ்ரி வீக் மறந்துடுவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும், ஒரு மீடியாவில் வந்து எவ்ரி வீக் யாராவது வருவாங்க இல்லையா. இப்போ கூட இப்போ ஒரு அந்த கூமாப்பட்டியா அது வண்டியா, அதுக்கு முன்னாடி ஜிபி முத்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் அப்போ என்ன நினச்சேன், ஒரு லாரி பண்ணியாச்சு நம்ம நல்ல. அதுக்கப்புறம் சர்க்கஸ் வந்து இது வந்துட்டு சரி அங்கோட ஆஃப் ஆகாமல் இன்னும் அதுதான் இப்போ 2 ஸ்ப்ளெண்டர் யாராவது தூக்க முடியுமா ஒரு கையில் வச்சு? அப்போ பண்ண முடியாததை பண்ணணும், பண்ணக்கூடியதும் வேர்ல்டுல இருக்கணும். இந்த ஜோக்கர் மாதிரி ஏறவிடாதுல தெளிவா இருக்கிறேன். அப்போ அந்த இன்ஜுரியும் நான் தான் பொறுப்பு. அப்போ இந்த மாதிரி பண்ணியே கவர்மெண்ட்டுக்காண்டியும் விளையாடுறேன். அதே நேரத்தில் நானும் என்னையும் கேர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மையக்கறி வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு. அடுத்தால எக்கனாமிக்கலாக வந்துட்டு இப்போ நம்ம நிறைய வாட்டி அடின்னு அடிச்சாச்சு. கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்ல, இப்போ அவர் உதயநிதி ஸ்டார் வந்து லாஸ்ட் இயர் 2 lakhs கொடுத்தாங்க, எனக்கு இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து இருக்கிறதுலே பிக் வந்து யூஎஸ் போகிறது வந்து டெஃபினட்டாக அவருக்கு காதுக்கு மேபி இந்த இன்டர்வியூ கூட அவருக்கு போயிடும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வந்து. அது என்னோட ஆசை. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் சப்போர்ட் இருந்தா? ஆமா, இப்போ நான் எனக்கு தான் பயம் இல்லையே. இப்போ என்ன இப்பவே ஃபோன் பண்ணி வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா தான் நான் உடனே ரெடி ஆயிருவோம்ல. எனக்கு வந்துட்டு மற்றவங்க மாதிரி, ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி ஆயிட்டு, உடம்பே பேசுற அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்தாச்சு. அதனால வந்து ஒரு எனி டைம் ரெடி நம்ம போறதுக்கான ஒரு உள்ள நம்ம போக மாட்டோம். ஏன்னா அது பெரிய இது இல்லையா உங்களுக்கு யூஎஸ்ங்கிறது ஒரு. இப்போ எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாடு ஒரு எல்லா துறையிலையும் ஒரு போலீஸானா எண்டுன்றது டிஜிபி. அப்போ ஸ்ட்ராங்மேன்ங்கிறது எண்டு யூஎஸ் தான் மேக்சிமம். அந்த யூஎஸ் போறது வந்து எல்லாருக்கும் ட்ரீமா இருக்கும், அது பக்கத்துல இருக்கு. அப்போ நம்ம நினைச்சா முடியாது இல்லையா, நம்ம எக்கனாமிக்கலா முடியாது நம்மளால. அப்போ யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம போக முடியும். அதுதான் நம்ம என்னங்கிறத எப்படியும் ஒரு வாரமோ 10 நாள்ல ரெடின்னு சொன்னா உடனே ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கு.
இப்போ அந்த பொசிஷன் ஆர்டர்னா நம்ம அதுக்கு பிறகு உடம்ப வருத்தணும் இல்லையா உங்களுக்கு, அந்த நாம்ஸை கிளியர் பண்ணணும், அந்த டூல் ரெடி பண்ணணும், அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்கு. பட் என்ன ஹாப்பின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கடவுள் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா இப்போ? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஸ்ட்ரகிள்ஸ் தானா இல்லை இப்போ தான் அப்படிதான்? அதாவது ஒரு ஆசைப்பட்ட 2006 சப் இன்ஸ்பெக்டர் வந்து கால் ஃபார் பண்ணாங்க. நார்மலாகவே ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நாங்கள் பீச்சுக்கு போகும்போது இந்த மொழியை வச்சு மண்ணில் இது பண்ணுற ரோப் ஏறுறது, அந்த ட்ரீமே வந்து போலீஸ். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த போலீஸ் ஆகணும். அதுதான் வந்து 10th முடிச்சுட்டு நான் அப்பவும் தெளிவாக இருந்தேன். டிகிரி முடித்தேன். ஏன் டிகிரி முடித்தேன்னா வந்து ஆஃபீஸர் ரேங்க் போக முடியும். 10th இருந்தால் நம்ம கடைசி வரை போலீஸு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு ஆஃபீஸர் ரேங்க். அப்போ டிகிரி முடித்தா நம்ம வந்து அதுதான் டிகிரி படித்த காரணமே சிவந்தியில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறது தான். ஏன்னா நான் படித்தது சயின்ஸ் குரூப் 11th 12th எடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி. ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி படிச்சது. அந்த எதுவுமே அந்த பிளான் பண்ணி நடக்கலைங்கிறது வந்து அது திரும்ப ரிப்பீட்டட் ஆகுது, அந்த கோவம் வருது. ஆனால் இன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருக்கு எல்லாருக்கும். இப்போ இன்டர்னலாக ஒரு நம்ம சிரிப்பு இருக்காங்கன்னா வெளிப்படையாக சிரிப்பு வருமாங்கிறது வந்து இன்டர்னலாக சிரிக்கலை, வெளியே தான் சிரிப்பு வருமே தவிர உள்ள அந்த ஒரு வேதனை இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். வந்து நம்ம வந்து பண்ண முடியலையே, நம்ம அவ்வளோ பிளான் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் திட்டமிடுதல். இப்போ இடையில கூட டிஜிபி ஒரு இதில் திட்டமிடுதல் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக செயலில் கொண்டு வரேன். அதனால ஆக்ஷன் நல்லா இருக்கு, அதனால சக்ஸஸ். முன்னாடி நம்ம அந்த வயசுல நமக்கு அது பக்கம் கிடையாதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. இப்ப அப்படி நம்ம இவ்வளோ சாதனை பண்ணும்போது அப்ப ஈஸியா எஸ்ஏ அடிச்சிருக்கலாமே. இந்த பிளான் அப்ப இருந்திருந்தா ஈஸியா நம்ம அந்த கோல் ரீச் பண்ணிருக்கலாம். பட் வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இதுல பேசின மாதிரி அந்த டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி, ஒழுக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தா கண்டிப்பா அவங்க படிப்புலயும் சாதிக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயும் சாதிக்கலாம். வந்துட்டு நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா போயிருந்தா கூட இந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது இல்லையா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இதுல வந்து வேர்ல்ட் அயன்மேன் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்து என்னோட யூனிக்கா இருக்கு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சாதா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரா இல்லாம, ஒரு ஜிம் ட்ரெயினரா இல்லாம, ஒரு ஜிம் வச்சு நடத்தாம, ஒரு இன்னைக்கு அதாவது நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட்லேயே வந்து நடராஜன் ஒரு பவுலிங்ல போயிருந்தார் நினைக்கிறேன். அந்த மாதிரி கிரிக்கெட்ல இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மீடியா வந்து வெளியே கொண்டு வராங்க. பட் எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு ரெகனைஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நான் அதை வந்து மீடியாவுக்கு இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா நான் பாடி பில்டர் இருந்தோட என்ன வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, வெயிட் லிஃப்டரும் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, தடகளும் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஏன் ஒலிம்பிக்ல இருக்கவங்களுடைய எனக்கு அளவு மீடியாவில் வந்திருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மீடியாவுக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஹோல் டீமுக்கு. ஏன்னா ஒரு நானே நினைப்பேன் ஒலிம்பிக்ல இருக்கோம் அந்த ஒரு வாரம் தான் நான் அப்பப்போ வந்துட்டு இருப்பேன். ஒரு லாரி பண்ணுவேன் இது இப்போ அடுத்த கூட பிளான் இருக்கு. ஆனா அதை பண்ணும்போது மற்றவங்க பண்ண முடியாம இருக்கணும், அதாவது லட்சத்துல ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ ரெக்கார்ட் பண்றேன்னா நானே பண்ணிடுவேங்கிற மாதிரி இருந்தா அது வந்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிரும். அது நானே பண்ணிடுவேன்னா அதுவே நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது அதில் இன்ஜுரி வராமலையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் என்ன சொன்னா வேர்ல்ட்லயும் அது இருக்கணும்னையும் நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. வந்து இன்ஜுரி வந்து அப்படின்னா மத்தவங்க யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வீடியோ பாப்பாங்க, நல்லா இருக்கா லைக் போடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. கண்டிப்பா அதுல மாற்றுறது நம்ம தான் மாட்டோம், லைஃப் போச்சு அவ்வளவுதான் வந்துட்டு. பட் என்ன அந்த இனிஷியலா சொன்ன மாதிரி வந்து அங்க இருந்தே ஒரு கோமாளி மாதிரி பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இந்தியாவுக்காண்டி நம்ம விளையாடக்கூடிய அளவுல. ஆனா மக்கள் இப்ப அக்ரி பண்ணிருப்பாங்க. ஏன் அக்ரி பண்ணிருப்பாங்கன்னா சரி அவன் லாக்டவுன்ல இருந்தே பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்காண்டி, நம்ம இந்தியா அரசாங்கத்துக்காண்டி, நம்ம இந்தியா நாட்டுக்காண்டி நம்ம விளையாட போறாங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு ஹாப்பியா இருக்கும். டெஃபினட்டா. சரி, ஏன் உங்களுக்கு தலையில முடி இல்ல? எதனால? ஒன்னு ஜெனட்டிக். அப்பாவுக்கு வந்து ஹேர் பால்டு. அதுக்கப்புறம் அதை நான் இப்ப நேற்று கூட ப்ராமிஸ் ஃப்ரெண்டு கூட முடி இருந்தா கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்காது. ஏன்னா எப்படி ராக்கு இருக்கிற மாதிரி அது எல்லாருக்கும் அது அமையாது. நான் அதை கொஞ்சம் அதாவது மைனஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி முடி எனக்கு இது எல்லாருக்கும் பொருந்தாது. இந்த இதை நீங்க வேணா நோட் பண்ணிக்கலாம். அதாவது ஹேர் பால்டாக முடி எப்படி வச்சு பார்த்தேன் ஒரு கூட்டத்தில் போகும்போது கூட நான் இந்த கூச்சமா இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை எனக்கு. முடி தொழிய எனக்கு வந்து காலேஜில் படிக்கும்போது அந்த நான் பயந்துட்டேன். இப்போ வேர்ல்டு வைடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹேர் பால்டு இருக்க எல்லாருக்கும் நான் இது ஓப்பனாகவே சொல்றேன். ஏன் கான்ஃபிடன்ஸ் அன்னைக்கு வந்து நான் பிஏ பண்ணும்போது எம்ஏ பண்ணும்போது முடி கழிய ஆரம்பிக்குது. நான் ஹிந்து காலேஜில் படிக்கும்போது அப்படி முடி கழிய எனக்கும் வந்து அப்படியே கூச்சமாக இருந்து அந்த மொத்தத்தில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறேன். சென்னையில் வந்து தண்ணி செட் ஆகலை, வாட்டர் செட், அதான் மெயின் ரீசன். ஜெனட்டிக் இருந்தால் கூட எனக்கு சென்னை போனதுக்கப்புறம் தான் சுத்தமாக முடி கழிய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வேலை, அந்த கவலை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், சரி இந்த ஃபேஷன் அப்படியே மாற்றிட்டு இன்னைக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஆகணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து எனக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க சென்னையில் நிறைய பேர் இது மாதிரி இருந்தால் கூட நம்மளோட ஃபீல்டுக்கு இப்போ சிலவங்க வந்து ஸ்டோன் கோல்டு மாதிரி இருக்கான்னுவாங்க, அப்புறம் கோல்டு பர்க்கு மெசேஜ் எனக்கு வரும் வந்துடும். அவசி இனிஷியலாக மொட்டை அணி கூட கமெண்ட் போட்டிருக்கலாம் எனக்கு தெரியும் 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மொட்டை அணி போட்டவங்க கூட இப்போ வந்து கூச்சப்படுவாங்க, ஏன்னா அச்சீவ் பண்ணிட்டேன். எப்பவுமே லைஃப்ல வந்து சக்ஸஸ் பண்ணும்போது இன்னைக்கு வந்து நான் இது ஒரு அடையாளம் ஆயிட்டேன். இப்போ என்னோட உருவமும் என்னோட இதுவும் வந்துட்டு அதே மாதிரி மைனஸ் எப்பவுமே நம்ம வந்து நானும் சேர்த்தேன்னா மைனஸ்னா என்னதுன்னா ரொம்ப பேசுவேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கே காதுக்கு வரும் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் அதை தான் இடையில சொன்ன மாதிரி கிரவுண்டில் பாருங்க என்னோட செயல் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க நான் பேசுறது. அதே மாதிரி தான் வந்து நம்ம மைனஸ் என்னது மைனஸை ப்ளஸ் ஆக்கிட்டேன். என்னது ஹேர் பால்ட் வந்து மைனஸ், அதை நான் ப்ளஸ் ஆக்கிட்டேன். இப்போ எங்கே போனாலும் நம்ம செலிபிரிட்டி மாதிரி ஜாலியாக போயிட்டு அதை பற்றி யோசிக்கவே இல்லை வந்து. இதுதான் வந்து மெயின் ரீசன். அதே மாதிரி யாருக்கு என்ன வருமோ அதை ரிப்பீட்டடாக பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஷோல்டர் வந்து நல்லா போடுவேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 50,000 வியூ போச்சுன்னு வைங்க, திரும்ப அது பண்ணி வராதுன்னு எனக்கே கமெண்ட் வரும், எனக்கு லெக் வீக்கு, நீங்கள் அதை பண்ணுங்க. நீ இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணி மொபிலிட்டி பண்ணி அதை என்ன அதான் சப்ஜெக்ட் மாதிரி தான். இப்போ மேக்ஸ் டீச்சரை பிடிக்கலன்னா மேக்ஸ் ஃபெயில் தான். கண்டிப்பா அதே மாதிரி தான். எது அப்போ திரும்ப திரும்ப டியூஷன்ல போய் தமிழ் எடுத்து படிச்சுட்டே இருந்த ஏமாத்துற மாதிரி தானே. எனக்கு என்ன வருமா, அப்போ வராதது வருது. அப்போ சமுதாயத்தில் நமக்கு மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ் ஆகணும். அதை மைனஸ் ப்ளஸ் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ், இந்த முடிங்கிறது நிறைய ஒரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பயப்படணும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன லைஃப் பார்ட்னர் அதுக்கேற்றவாறு அவங்களுக்கு வந்து அமையணும். இப்போ எனக்கு அமைஞ்ச மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய, இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியில வந்து நான் இதை எனக்கு ஏற்றவாறு மாத்திட்டேன். அவங்க ஒருவேளை ஐடியில் இருந்தால் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா யாராவது ஹேர் பால்ட் சொல்லுவாங்களா? ஒரு ஜென்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி இருக்காரு, ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாக்கி ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல. அதுதான் ஸ்டார். அதான் அழகுங்கிறது வந்து உடலும். நான் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு ஆள் ரொம்ப லீனாக இருப்பார், பேர் மென்ஷன் பண்ணல, ரொம்ப சுமாராக இருப்பார், இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூயன்ஸாக பேசுவார். அதுதான் ஸ்டார், அதான் அழகு. நான் கை கட்டி நிற்பேன். அழகுங்கிறது வந்து இவர் அரவிந்த் சாமியோ அஜித்தெல்லாம் அழகு கிடையாது. டெண்டுல்கர், உண்மையிலே டெண்டுல்கர், யுவராஜ் சிங்லாம் அழகு கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க பண்ற அந்த பெர்ஃபார்ம் தான் அழகு. டெண்டுல்கர் வந்து 200 அடிச்சாரு, யுவராஜ் சிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல 6 பாலுக்கு 6 6 அடிச்சாரு. அதுதான் வந்து அழகு. இப்ப நான் பண்றது, இப்ப என்ன பார்த்து யாரும் மொட்டைன்னு சொல்ல முடியாது. நான் லாரி எடுத்தது, நான் தான் ஸ்ட்ராங் மேன், என்ன மாத்திக்கிட்டேன். நீங்க அப்ப மைனஸை பிளஸ் ஆகினீங்கன்னா லைஃப்ல ஜெயிக்கலாம். இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். இப்ப யாரெல்லாம் அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் நீங்க போய் இருக்கீங்களோ அதை என்ன நீ அனலைஸ் பண்ணுங்க, அந்த மைனஸை வந்து பிளஸ் ஆகுங்க. கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? முதல்ல எப்படி உங்க லைஃப் ஸ்டைல் இருந்து இப்போ எப்படி உங்களுக்கு மாறி இருக்கு? சோசியல் மீடியாங்கிறது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். அதில் வந்து இனிஷியலாக முத அந்த ப்ரொஃபைல் கண்ணன் ஸ்ட்ராங்மேன் எனக்கு கிரியேட் பண்ணதே வந்து சென்னையில் ஒரு பையன் தான், ஜூனியர் தான் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது. அதில் இப்படி வீடியோ போடணும் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, வந்து எனக்கும் தெரியாது. பட் ஆனால் அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே இருந்தது வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருந்தேன். இந்த போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுறது, அந்த லோகோ கிரியேட் பண்ணுறது, இதெல்லாமே நானே. நல்ல பாயிண்ட்னா முத லாக்டவுனில் விவான்னு ஏதோ ஒரு ஆப் இருந்து நினைக்கிறேன், சம்திங். வீட்டை விட்டு வெளியே வர முடியாது இல்லையா, அந்த டைமில் நான் தான் எடிட் பண்ணேன். ஒரு தடியை வச்சு பைசஸ் போடுவேன், இல்லை தடியை இழுக்கிற மாதிரி பண்ணேன். இப்படி இனிஷியலாக பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லாரி இழுத்து அந்த ஸ்டண்ட் பண்ணது வந்து ஓவர் ரீச் ஆச்சு. அப்போ நம்ம நார்மலாக ஒரு தடி பண்ணோம், டயர் பண்ணோம், ஸ்டோன் பண்ணோம், இவர் அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணா நம்ம வெளியே தெரிஞ்சோம். அப்போ அதை நோக்கி தானே ஓடுறோம் எல்லாருமே. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏன் வச்சிருக்காங்க, ஏன்னா நிறைய வியூ போகணும். இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமத்தில் தப்பானது ஒரு வல்கரா காணிச்சாதான் வியூ போன்ட்டு நிறைய பேர் பண்றாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணாதான் பார்ப்பாங்கன்னு நானும் பண்ணது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுலயும் எது டிஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ணா நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு இருக்கும் எப்படியும் கண்டிப்பா. ஏன்னா அவனுக்கு என்ன, அவன் ரொம்ப செழிப்பா இருக்கிறான், இதனால வருமானம் வருமோ அப்படின்லாம் எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்கும். அப்போ நாளடைவில் அந்த எப்படி அந்த ஸ்ட்ராங்மேன் ப்ரொஃபைல் வந்து நம்ம கூச்சப்பட்டோமோ, அப்புறம் இனிஷியலாக அந்த விஷயத்துக்குள்ளே வந்து நம்ம அந்த ப்ரொஃபைலை தூக்கிட்டே வந்துட்டு இருக்கேன்.
சோசியல் மீடியாவில் வந்து அந்த ட்ரெண்டாவது சோசியல் மீடியாவோடவும் சேட்டலைட் மீடியாவில் வந்து ரொம்ப வந்தது நானாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து. அதாவது நம்மளோட எல்லா மீடியாவில் நான் வந்தது. அப்புறம் அதுலேருந்து எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமத்தில் நம்ம போஸ்ட் பண்ணி போட்டிருந்தா கூட எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு கல்யாண வீட்டில் வந்து அந்த சோசியல் மீடியாவில் பரவுன இது வந்து லாரி இழுத்த அன்னைக்கு சாயங்காலமே வந்து சிவன்புரம் ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். என்னை சுற்றி மினிமம் ஒரு 60 பசங்க இருப்பாங்க மினிமம். மேரேஜ் நடந்தது அங்கே மண்டபத்தில் என்னை சுற்றி. அன்னைக்கு ஈவினிங் தோப்பூரில் வந்து பசங்க வந்திருந்தாங்க. உள்ள மண்டபத்துக்குள்ளே என்றவரை மொத்த தலையும் எப்படி என்னை பார்த்து திரும்புகிறாங்க. நான் அந்த அப்படியே திரும்பிட்டு எங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டர் அங்கே யாராவது நடிகர் யாரும் வந்திருக்காங்களான்ட்டு மொத்த பேரும் என்னை சுற்றி ஒருத்தம் கூட விட. என் கையில் பஞ்சு மிட்டாய் இருக்குது, இந்த இது இருக்கு இல்லையா கல்யாணத்தில் முன்னாள் அது வச்சுருக்கேன் பையன் கூட. அந்த இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது வந்துட்டு. அவ்வளோ ஒரு இது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த இனிஷியலாக வரும்போது தூங்க மாட்டேன். இப்போ கேட்பா எல்லாரும் ஒரு இது இருக்கும்ல. இப்போ ரஜினி கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தா அப்படி இருந்தானா அவரோட லைஃப் ஸ்டைல் பார்க்கணும். நானே நினைப்பேன் ஒரு சிஎம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைப்பேன். நமக்கே இவ்வளோ இருக்குமோ அவங்க ஃபுல் டே என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, காலையில் யாரை மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரஜினி எப்படி இருப்பார். அப்போ என்ன இப்போ எல்லாரும் யோசிப்பாங்கல்ல ஸ்ட்ராங் மேன் வந்து என்ன பண்றாரு, என்ன சாப்பிட்றாரு, என்ன. அப்போ இவர் நியூஸ்ல நம்ம வந்து 1 கோடி கொடுத்தாலும் நியூஸ்ல வர முடியுமா? நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணனால்தான் நியூஸ்ல போடுறாங்க. அப்போ நியூஸ்ல வரும்போது அந்த பாலிமர்ல அந்த தீம் பிஜிஎம் வரும்போது எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா தூங்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் அது நாளோட அப்படியே இதாகி ஆமா. அப்போ நமக்கு கரெக்டா இதை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கிடணும். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வரோம், ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால பப்ளிக்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஹம்பிளா ஆயிட்டேன். எப்படி நம்ம பாடி ரொம்ப விரிச்சு நடந்தோமோ அதை அப்படியே சுருக்கிட்டேன் சோசியல் மீடியால வர வர வர. ஏன்னா எல்லா இடமும் 360 டிகிரில கேமரா இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொரு ஆட்டிடியூடும் யாரோ ஒரு ஆளு நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போவோட இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் உண்மை. அன்னைக்கும் இன்னைக்குள்ள வித்தியாசம் வந்து இதுதான் உண்மை வந்து வேற ஒண்ணுமே இல்லை வந்துட்டு. சோசியல் மீடியால வந்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அன்னைக்கும் இன்னைக்கும் வந்து நான் வந்து என்ன வந்து நான் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்ல கவனமா இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து நாட்கள் நம்ம தலைக்கு அத்திரோட அஜித் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு வந்து வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது அங்க. அதே மாதிரி நான் வந்து எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி வந்து. அதனால வந்து என்னோட வெற்றியை வந்து நான் அங்கேயே நின்று இடத்துல அதை போட்டு நான் முதல்ல லாரி இழுத்தேன்னு இப்போ சொன்னோட யாரும் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. நான் சர்க்கஸில் கல் தூக்குறேன்னு யாரும் அக்செப்ட் பண்ண. அடுத்து என்னது, அதுதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். இந்தியன் பாப்புலேஷன் எவ்ரி வீக்கு மறந்துடுவாங்க. ஒரு இயற்கை பேரழிவு வந்தாலும் இப்போ உத்தரகாண்டில் ஒரு ஃப்ளட் இது நடந்து அவ்வளோதான் மறந்துடுவாங்க எங்களோட பாப்புலேஷன் வந்துட்டு. அடுத்து என்ன பண்ணணும்? நான் 2011 ஸ்ட்ராங் மேன், 2021 ஸ்ட்ராங் மேன். இப்போ என்ன பண்ணுங்க? இப்போ ஹரியானா தான் மேட்ரு. அடுத்தால யூஎஸ் போறது இதுதான். அடுத்தால யூஎஸ் உடனே மறந்துடும். அடுத்தால என்ன பண்ணணும்? அப்போ அதெல்லாம் அடுத்த வெரைட்டி இடத்துல 2 ஸ்ப்ளெண்டரை தூக்கி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். யாருமே பண்ணக்கூடாது. அந்த டூல் ரெடி பண்ணணும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரணுங்கிறத நம்மளோட மெயின் இதே வந்துட்டு மெயின் மோட்டிவ். ஆமா, அதுதான். அந்த சோசியல் மீடியா நீங்க வளர 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 நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் தான், எவ்வளவு நீங்க வளர்றீங்களோ அவ்வளவு தூரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நிறைய வயிற்றுச்சல் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா வந்துட்டு. பின்ன நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டேன். சிலவங்க நியூட்ரல்ல பண்றவங்க ரொம்ப கவனம், என்னோட கவனமா இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ்னா நான் வந்து நம்ம ஒரு அங்கீகாரத்துல வந்துட்டோம், நமக்குன்னு யாராவது ஷோல்டர் பண்ணிடுவாங்க என்ன ஸ்போர்ட்ஸ்மேன். நார்மலா பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது இன்னும் பெட்டர். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் எவனா ஒருத்தன் ஈகோல கூட அவங்கள தப்பான இதுக்கு கொண்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சா. ரொம்ப கவனமா இருக்கும். சார், நாங்க கூப்பிட்ட உடனே நீங்க வந்ததுக்கும் நீங்க இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா பேசினதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நன்றி, வணக்கம்.